வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில சிறிய சிறிய கட்சிகள் யார் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பது குறித்து பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அந்த வகையில தமிழகத்தில் உள்ள அனைத்து சிறிய கட்சிகளும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கிறது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் தவிர கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி திராவிடர் பேரவை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய தௌஹீத் ஜமாத், தமிழக மக்கள் முன்னணி போன்ற கட்சிகளும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர என்ஆர் தனபாலன் தலைமையிலான பெருந்தலைவர் மக்கள் கட்சி, ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக், இந்திய தேசிய குடியரசுக் கட்சின்னு அதிமுகவுல கூட்டணியில இருந்தாங்க. மக்கள் நீதி மையம் தலைமையிலான கூட்டணியில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சியை இடம்பெற்றிருந்துச்சு. இதுவே கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது தமிழக அரசியல் கட்சிகள்ல சற்று மாற்றங்கள் காணப்பட்டுச்சு. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. முன்னதா பாஜக கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் தற்போது வெளியேறியிருக்காங்க. இந்த நிலையில வேலுமுருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி அவ்வப்போது திமுகவுக்கு எதிராக குரல் எழுப்பிட்டு வராங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியா திமுக கூட்டணியில் இருந்து வந்த போதும் பல தருணங்கள்ல திமுக அமைச்சர்களுக்கும் வேல்முருகனுக்கும் இடையில மோதல்கள் ஏற்பட்டு வருது. அதே மாதிரி சபாநாயகருக்கும் வேல்முருகனுக்கும் இடையில மோதல்கள் வருது. இருந்தாலும் வருகிற தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி என தமிழக வாழ்வுரிமை கட்சி முடிவெடுத்திருக்காங்க. இது குறித்து வேல்முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருப்பேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை எதிர்பார்ப்போம். அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அங்கு செல்ல முடியாது. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு நடிகரின் கட்சி, அங்கேயும் செல்ல முடியாது. அதனால் திமுகவில் தான் எங்கள் கூட்டணி தொடரும்னு தெரிவிச்சிருக்காரு வேல்முருகன். நீண்ட காலமா அதிமுக கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகள்ல ஒன்று தனியரசு தலைமையிலான தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. கடந்த 2001ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த அமைப்பு 2011ஆம் ஆண்டில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. அதன் பின்னர் 2016ஆம் ஆண்டிலும் அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து வந்தாலும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனி அரசுக்கு இடம் எதுவுமே தரப்படல. முன்னதா அதிமுக கூட்டணியில் இருந்த தமிழ்நாடு கொங்கு பேரவை வருகிற தேர்தலில் திமுக கூட்டணியில இணையலாம்னு சொல்லப்படுது. இது குறித்து தனி அரசு பேசும்போது, நான் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கேன். இந்த முறை திமுக கூட்டணியில் தான் இடம்பெற விரும்புகிறேன்னு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே திமுக பக்கம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கும் நிலையில மேலும் ஒரு கொங்கு பகுதி கட்சியும் அதே கூட்டணியில இடம்பெற முடியுமா என கேட்டபோது அவர்களோடு எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, அதனால கூட்டணியில இடம்பெற முடியும்னு நான் உறுதியா நம்புறேன்னு தெரிவிச்சிருக்காரு. இது இரண்டுக்கும் இடையே கடந்த 2016ஆம் ஆண்டில் மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்து தனியா பிரிந்து தமிமுன் அன்சாரி தலைமையில மனிதநேய ஜனநாயக கட்சி உருவானுச்சு. 2016ஆம் ஆண்டுல நடந்த தேர்தலில் இந்த கட்சி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அதிமுகவுக்கு ஆதரவு வந்துச்சு. ஆனால் கடந்த 2019ஆம் ஆண்டுல அதிமுக பாஜகவுடன் கூட்டணி உருவான பிறகு அந்த கூட்டணியில் இருந்து தமிமுன் அன்சாரி விலகிட்டாரு. இவரும் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய போவதா தெரியுது. இது பற்றி தமிமுன் அன்சாரி என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் எப்பொழுதுமே பாஜகவுக்கு எதிரிதான், அந்த வகையில இந்த முறை திமுக கூட்டணியில் நிச்சயம் இடம்பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று 4 இடங்கள்ல போட்டியிட்டுச்சு. இதற்கு அப்புறம் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுச்சு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டாங்க.
2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றாங்க. தற்போது டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது தெரியல. இது பற்றி அவர் தகவல் தெரிவிக்கும் போது, வருகிற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாடு நடக்குது. அதற்கு பிறகு எங்கள் கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை தெரிவிப்போம்னு தெரிவிச்சிருக்காரு. ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்த 2000ஆம் ஆண்டு உருவானுச்சு. 2001ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியிலும், 2011ஆம் ஆண்டு மற்றும் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் சுயேட்சையாவும் ஜான் பாண்டியன் போட்டியிட்டார். இதற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சாரு. இதற்கு பிறகு அதிமுகவில் இருந்து விலகிட்டாரு. 2024ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில இடம்பெற்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். இப்பொழுதும் ஜான் பாண்டியன் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் தொடர்றாரு. இது பற்றி அவர் கருத்து தெரிவிக்கும் போது, நாங்கள் எப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்வோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது அடுத்த கட்ட முடிவு பற்றி தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. SDPI எனப்படும் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் மாநில தலைவர் முபாரக் அதிமுகவிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் கூட்டம் வச்சிருந்தது. சில தேர்தல்களில் தனித்தும் போட்டியிட்டாங்க. இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வச்சிருப்பதால SDPI கட்சி திமுகவை ஆதரிக்கும்னு சொல்லப்படுது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் இது போன்ற சிறிய சிறிய கட்சிகள் பெரும்பாலும் திமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புது. இதனால அதிமுகவை விட திமுகவின் பலம் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.